கருதாமிக்கு அரோரா முருகா. தம்பி ஒண்ணுமே வாய்ப்பு இருக்கக்கூடாது, என்ன பேசக்கூடாது, என்ன நிமித்தி நிமிந்து உட்காரு. இந்த 3 பேர் ஆமாத்தை படம் நீ ஜெயிச்சுருவ. சரிதானா? கண்ண முடிக்காடா. ஏய் ஒரு வாரத்தில் அந்த பிசினஸ் நடந்துடும். வெட்டியாக்கி தரேன், நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணி தந்துடுறோம். லட்சங்களும் கோடிகளை பத்திராரு. கருதாமிக்கு கருதாமிக்கு கால் ஒட்டுறாப்பா. மருள்வாய் மதுரைக்கு அரசி அங்கே ஏற்க உங்க வீட்டுக்குள்ள ஒரு கன்னி தெய்வம் வருது. நீ வந்து உட்காந்து அதுவும் பக்கத்துல உட்காந்து கும்பிடுங்க. இதுவரை எந்த விருத்தியும் இருந்து சொல்லி அதை வயாம ஏற்றி இதுவரை பணம் இடைஞ்சலும் மன இடைஞ்சலும் வீட்டில் இருக்க பொம்பளைக்கு உடல்நிலை கோளாறும் அடிக்கடி காட்டி குழப்பம் காட்டிட்டு யாராவது நம்ம குடும்பத்துக்கும் தொழிலுக்கும் எதுவும் செய்வர மாறுபாடு வச்சிருப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகமும் பயமும் வந்து அப்படிதான் ஒண்ணு நடக்கல. தேவையில்லாம நீ சிந்திக்கவே வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். வீரனாரும் ஒரு சாமி வந்தாரு. உனக்கு பாத்தியப்பட்டவரா? நொண்டி வீரனாரு சரிதானே? பேச்சி அம்மா வாராடா, பெருமாச்சி காமாட்சி வாராடா. அந்த காலத்துல காமாட்சின்னு ஒரு அம்மாவுக்கு கிடாயெல்லாம் விட்டுருக்காங்க. நீ கேள்விப்பட்டதுண்டா? நடந்திருக்கியா? 50 வருஷத்துக்கு முன்னாடி காமாட்சிக்கே கிடாய விட்டுருக்காங்க. அது உங்க ஊர்ல நடந்திருக்கு, அதுவும் தஞ்சை மாவட்டத்திலே நடந்திருக்கு. புரியுதா? வேற என்ன வேணும் உனக்கு? இப்போ லாரி ஒண்ணு பக்கத்துல வா, கடமுடு 75,000 குறைச்சிதான் ஒருத்தன் கேட்பான். தனி விடு, அடுத்த வண்டியில நடப்பாங்க. கருதாமிக்கு உன் கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய தொழிலின் அபூர்வ வளர்ச்சியை வச்சு ஒரு பெண்ணால பல பிரச்சனையும் குழப்பமும் நடந்தது. அதே மாதிரி மாந்திரிக செய்முறைகளால் சில குழப்பங்கள் நடந்து பல கோடிகள் இழப்பும் இப்பொழுது தொழில் நஷ்டமும் நடந்திருக்கலாம். இந்த விஷயத்தை தெளிவு பண்ணி மீண்டும் ஒன்றை எழுந்து ஒரு தொழில் அதிபரா அவனை ஆக்கி கொண்டா போதுங்களா? கால் ஒன்று வரலாம். மக்களை கொஞ்சம் சேருங்க. அதே மாதிரி இப்போ ஒரு இடத்துல சில கோடிகளை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கேன். அந்த பணத்தை உனக்கு வாங்கி தந்தா இப்ப இருக்கிற தொழிலையும் உயிர்ப்பித்து புதிய வாழ்க்கையை பெற்றுக்கலாம். அதை எனக்கு கருத்தாமி அப்படியா பண்ணித்தரணும்னு சொல்றேன். 20 நாள் கால அவகாசத்துல பண்ணித்தாரு. பக்கத்துல வரலாம். இந்த பணமும் தானே கொஞ்சம் ஜெயித்து வெற்றியும் தானே. நல்லா இருக்கலாம். பேசுறது வெளியே பேசுங்க. தொடர்ந்து என்னை பார்க்கலாம். நல்லா இரு மகனே, என்னாலும் உயர்ந்திருப்பாய், செல்வாக்கா வாழ வைக்க. அதே ராம்நாட்டு பகுதி பிள்ளையின் இல்லற வாழ்க்கையை பற்றி கேட்டுவது யாரு? என்னப்பா பிள்ளை? சட்டம் போடாம இருமா. உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். நாகம் சம்பந்தமான தெய்வம் உங்க பக்கத்துல இருக்கு. சரியா?
அதே மாதிரி உன் பிள்ளைக்கு சர்ப்பம் சம்பந்தமான தோஷமும் கற்பம் சம்பந்தமான தோஷமும் இருக்கு. அதனால இதுவரை திருமணம் சம்பந்தமான விஷயத்துக்கு எல்லா முயற்சிகளும் எடுத்தும் வெற்றி பெற முடியாத நிலைமை நடந்துட்டு இருக்கு. சொந்த பந்தங்களால் கொஞ்சம் பொய் புகார்கள் சாட்டி வேதனையில் கிடக்கு. சரியா? இதுல பகையும் உண்டு. அதனால பிள்ளைகளுடைய திருமணத்தை வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? காரணம் இருக்குவா. பிள்ளைக்கு மனது கொஞ்சம் அறப்பாஞ்சுக்கிட்டு இருக்குடா. அதுல கொஞ்சம் தடுமாறிடுமோங்கிற ஒரு பயம் மனசுல இருக்கு. தடுமாறாம காப்பாத்தி வெற்றியாக்கி தரேன். பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பாரு. ஜெயித்து வச்சிருக்க கர்மதாமிக்கு அதே ராம்நாட்டு பகுதி டாக்குமெண்ட் பத்திரம் தகுந்தமாக இடம் தகுந்தமாக வேதனையுடன் கேட்க வந்தது யாரு? என்னப்பா டாக்குமெண்ட் போய் சொல்லுதிய? உனக்கு என்ன டாக்குமெண்ட் பிரச்சனை? பத்திரம் எங்க இருக்கு? உடனாக சொல்லு. பத்திரம் என்னாச்சு? கால் விட்டுவா. யார் பாது? கால் விட்டுவா. உட்காரலாம். உன்னுடைய குடும்பத்துக்குள்ள போய் பார்த்தேன். கருப்புசாமி தான் அந்த இலையில முதல் தெய்வமா இருக்கு. உண்மையா? அதே மாதிரி அப்படியா? அரசு அப்ரூவரே அதுக்கு பத்திரத்துக்கு கொடுக்கறிய. பட்டா மட்டும் தானே வச்சிருக்கீங்க. அதுக்கு பத்திரம் போட முடியுமான்னு கேட்டேன். முடியாது. ஆனா பட்டா எண்ணை வைத்து எல்லா சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். வேற என்ன வேணும்? உங்க அம்மா கும்பிட்ட தெய்வம் வெளியூரு. இப்ப இருக்கிற இடம் வேற. உங்களுக்கு உங்க தெய்வத்தை வர வச்சா போதுமா? அது ஒரு பெண் தெய்வம். இந்தா வந்து சேரும். பக்கத்துல வா. கண்ணமுடி என்னன்னு கேக்குறேன். ஏய் அப்படியா? காளி ஈஸ்வரின்னு பேர் வை. உங்களோட தான் பேசணும். கருணாமிக்கு அடுத்து அதே ராம்நாட்டு எல்லை. அப்படியா? அப்படியா? வெளிநாடு சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? என்னடா வெளிநாடு போனோம்? இது என்ன பயிரெல்லாம் இருக்குங்க? காரணம் வா. மயக்கமா கலக்கமா மனதிலே அப்படின்னு காரணம் வா. உன் மூலமா பண உதவி கேட்டவர்கள் பெற்றவர்கள் உண்டு. ஆனா அவங்க உனக்கு நன்றியோடு நடக்க மாட்டாங்க. இப்பவும் உன்னை வரவீசி உங்ககிட்ட கொஞ்சம் பணம் வாங்கணும், உன் மூலமா வாங்கணும்னு ஒரு சிலர் நினைச்சிருக்காங்க. அதை நீ செஞ்சுட்டா நீ மாறி. இப்ப நீ வெளிநாடு சொந்தமான விஷயத்துக்கு முயற்சி பண்ணி உனக்கு நல்ல பதில்கள் இதுவரை எட்டன. அது எனக்கு வருமா வராதா, வேற வழியை தேடலாம் என்பது ஒரு கேள்வி. இப்ப நீ போயிருக்கிறது நல்ல இடம் தான். இப்ப நீ போயிருக்கா, நீ இப்ப பதிவு பண்ணியிருக்கிறதே நல்ல இடம் தான். அதை உனக்கு ஜெயித்து தரேன். ஏமாற்றம் இல்லாம காப்பாற்ற. வேற என்ன வேணும்? புதிய வேலைகளை பெறுவாய், பல லட்சங்களையும் அடைவாய். சென்று கருதாமிக்கு கருதாமிக்கு விவசாயங்களை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? விவசாயம் வரலாம். உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். விவசாயம் நஞ்சை புஞ்சை எல்லாம் வச்சிருக்கிற. இடையில ஒரு தோட்டக்கடையை உருவாக்கணும்னு பிளான் போட்டேன். அது நடக்கல. ஆனா ஒரு இடம் கட்டமனா போய் கிடக்கு. சரிண்ணா? அந்த இடத்துல ஒரு சில தீய சக்திகள் இருந்து உன்னை வரவிடாம காப்பாத்தினோம். இதுல சில உயிரினங்களும் இறந்து போச்சு. இறந்து போனதும் உண்டு. பயன்பெறாமல் நீ போய்விட்டாய். இதுக்கு செய்வது நடந்திருக்குங்கிற ஒரு சிந்தனை ஒரு உள்ளத்தில் உண்டு. நடந்தது சத்தியம். மாற்றித்தார காப்பாற்றித்தார கால் இருக்கும்.
இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கான செல்லம். அந்த தடைக்கு இதுதான் காரணம். இன்னைக்கு தானே வெற்றியாக்கி தரேன். பௌர்ணமிக்கு முன்னாடி என்னை வந்து பாரு ஓடு. கருதாமிக்கு அப்படியா யாரு நடந்துச்சா? கல்யாணம் வரை பேசி தடையானது யாருக்கு? உனக்கா? நீ யாரு? கையில ஏதோ வச்சிருக்க? கல்யாணம் உங்க அண்ணனுக்கு பேசுனாங்களா? நடங்களா போச்சா? காரணம் தம்பி யாரை ஏமாத்த இன்னொரு காரணம் மனத்தை அங்க போது சும்மா குறிஞ்சி எதிர்த்தா போதுமோ? சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி பாபா. சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி எங்கடா இருக்கு? நீ சின்ன பையன் உனக்கு இடத்த கேட்கணும் தெரியா? பாரியம்மா எங்கடா இருக்கா? இன்னும் உன் மனசு ஒரு நிலைக்கு வரலையே. கண்ண முடிக்க பார்ப்போம். கேட்க வந்தது உன்னை பத்தி. நான் கல்யாணம்னு சொன்ன உங்க அண்ணனை நினைச்சு வந்து உட்கார்ந்தேன். இந்த தடைகள் 3 பேருக்கு நடந்திருக்கா? புரியுதா? இந்த தடைகள் நடப்பதுக்கு காரணம் முன் ஜென்ம பாவம் தான் காரணம். ஆனால இந்த நிலைகள் மாறுமானு கேட்டேன். மாதி சிவராத்திரிக்கு பிறகு உங்க அண்ணனுக்கு கல்யாணம் போகும். ஜெயிச்சுட்டாரு. சொந்த பெண் கிடையாது. அதில் தான் பெண் அப்படி ஜெயிக்கிறான். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? கல்வி சம்பந்தமாக கேட்க வந்தது யாரு? கல்வி என்ன கல்வி காரணம் என்னடா வேணும் உங்க பையனுக்கு? கண்ண முடிக்கா 1 2 3 4 இன்னும் 9 மாதம் அவன் படித்தான் ஆகணும். வேற வழி கிடையாது. சரியா? ஆமா எங்க பெரிய கோயில் சரிண்ணா. இப்போ உன் பையனை வாழ வச்சு தாரேன். வெளிநாடுக்கு போகணுங்கிற நிலைமை ஒரு எழுதிவ. இந்தியாவில் தான் வேலை வேணுமா? கண்ண முடிக்கா கஸ்டம்ஸ் ஆபீஸ்ல வேலைக்கு போவாண்டா. அப்படி இந்த தங்கமும் செல்வமும் பற்றி உயர்ந்திருப்பான். நினைத்தார கொண்டு போய் கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு எங்க பூர்வீக சொத்தை பத்தி எங்களுக்கு ஒரு பிரச்சனை தீரணும்னு கேட்டதுக்காக யாருப்பா? பூர்வீக சொத்தை பத்தி கேட்டது யாரு? பூர்வீக சொத்து வீடு பத்தி கேட்டது யாரு? 1 2 3 4 5 6 புரியல. காரணம் நல்ல காரணம் நல்ல காரணம் அத்தைமகளி போய் வரவா. கல்யாணம் முடிச்சியா? யார முடிச்சிருக்க? சொந்த மாமன் கிளம்ப. சரி அப்புறம் வேற தினம் கவலைப்பட இடம் முடிக்கா உள்ளுக்கு போயிட்டாரு. என்னென்ன உங்க இடத்துக்குள்ள நிறைய எலிகளா வருது. உங்க பூர்வீகத்துல இறந்து போன ஒரு ஆளுடைய அடையாளம் இருக்கு. சரிண்ணா? அந்த பிரச்சனை தீர்மானம் கேட்டேன். ஆனா உங்களுக்கு பங்கை முழுமையாக தராம குறைச்சி அளக்கணும்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க. அதுல வில்லங்க வராம காப்பாற்றி தரேன். சமமா பங்கு வைத்தாரேன். ஒருத்தர் நியாயம் பேசுவான். அவன் மூலம் உனக்கு வெற்றி ஆகிட்டு இருந்தா போதுங்களா? ஜெயிக்கிறேன். பங்குனி மாதம் முடிஞ்சிடும். பிப்ரவரி மாதம் வேலைக்கு வெற்றியாகும். காரணம் கர்மசாமிக்கு யாருக்கு தெரியல? யாருக்கோ மனநிலைகள் சரியில்லைன்னு சொல்லி வந்திருக்கு. யாருக்குடா சொல்லல? என்ன செய்யுது? மனநிலைகள் தர கிட்னி காரணம் சொன்னா நல்ல காலோட அண்ணன் ஆனா இருக்கு. அது என்னது? சாமி பக்தர் வச்சிருக்கேன். அது என்னப்பா?
சாமி பேர் என்ன பேரு? அவருக்கு அருவாலாம் அங்க சரியில்லையா? இவரு அருவா அடிச்சு வச்சிருவியா? காலோட்டாடா. வாங்க. நாளைய மறுநாள் அதுக்கு அடுத்து 3 நாள் இந்த கனியை கொடுத்து தேய்ச்சி குளிக்க வை. அடுத்து இந்த கூட்டு வரும் பொழுது வெற்றியாக வரும், மனம் திருந்தி வருவான். ஜெயிச்சு வாடா மகனே, ஓடு. கருதாமிக்கு நாகப்பட்டினம் வெள்ளை வேதாரண்யம். சாமி கூப்பிட்டு உட்காருங்க. ராம்நகர்ல உட்காருங்க. அமைதி அமைதி. உன் பிள்ளைக்கு இப்ப என்ன பார்த்து சொல்லணும்னா, ஆனா ஒரு பகுதி வந்து சேர்ந்து வாழறதுக்கு மரத்தை நாம குழப்பிக்கிட்டு இருக்க. அவன் மரத்தை திருத்தி வெட்டியாக்கி இருந்தா போதுமா? காரணம் கண்ணமுடிக்காப்பா. இன்னும் 3 முறை என்னை நீ பார்க்க வரணும். நீதிமன்றத்துக்கே போனால் அதை திருப்பி கொண்டு வந்து சேர்த்து வாழ வைக்கலாம். ஜெயிக்கிறேன். கருதாமிக்கு வேதாரண்யம் பெரிய மனிதன் காரணம் சொல்லலாம். பிள்ளைய பத்தி கேட்க உட்காரியா? நீயா வந்தா எப்படி? பையன் எங்க இருக்கான்? என்ன செய்தான்? சும்மா இருக்கான். உழைக்கிறியோ? பணம் அமைதியா இருங்கய்யா. திருடு போறது பக்கத்துக்கு கும்பல சொல்லிட்டோம்னா அவங்க தடை கொடுக்கணும்யா. நீங்க எல்லாம் சொல்லாமையா? ஐயா அந்த பணம் ஒரு பொம்பளை கையில போயிடுது. அந்த பணம் வராது. ஆனா அதுக்கு ஈக்குவலா உனக்கு நான் எழுதி செலுத்த தாரேன். புரியுதா? நீ இப்ப பேசணும், போலீஸ் கேஸ் வரும். தேவையில்லை. அடுத்து திருடு போகாம காப்பாத்துறேன். இழந்ததுக்கு ஈக்குவலா 2 தமிழர்கள் உனக்கு பணம் தரேன். காலம் உன் பையனுக்கு இப்ப இருக்கிற தொழில் கொஞ்சம் சரிவா இருக்கு. சரி பண்ணி வெட்டியாக்கி இருந்தா போதுங்களா? இந்த ஜெயிக்கிறேன். பணம் கிடைச்ச அங்க உட்காருங்க. கருதாமிக்கு நாகப்பட்டினம் வெள்ளை தொழிலை பற்றியும் வீட்டை பத்தியும் கேட்க வந்தது யாரு? உனக்கு நாகப்பட்டினமா? நீங்க நாகப்பட்டினமா? 1 2 3 4 5 6 வீட்டு பக்கத்துல தண்ணீர் ஓடுற ஓடை யாருக்கு கொடுத்துருக்கு? நீர் ஓடை யாருக்கு கொடுத்துருக்கு? அதான் நீரோடை வாய்க்கால் யார் வீட்டு பக்கம்? நீ வா, நீ அங்க அங்க போய் இப்போது சேர்ந்துக்கணும்ல. எத்தனை பிள்ளைங்களா? என்னப்பா செய்யணும்? ஆயுள் காலம் வரை நீ தாண்டா உழைக்கணும். உன் பிள்ளை உழைச்சு ஒன்னே காப்பாத்தாமுங்கிற கற்பனை உனக்கு வேண்டாண்டா மகனே. ஆனா அவன் உழைச்சு நல்லா வாழ்ந்துடுவான். இப்போ உனக்கு இந்த கடன்கள் இருக்கு, புரியுதா? இந்த கடனை தீர்க்கிறதுக்கு ஒரு வழிவகுத்து தார உன் தொழிலை சரியாம காப்பாத்த காலம் இருப்பான். கருதாமிக்கு வீட்டுல போய் பணம் பெருகி
வெற்றியாகிட்டார். பெண்குட்டி முத்து பேச்சு. இந்த பாட்டுக்கு முதல் வண்டி என்னடி உனக்கு எந்த வருமா? முதலப்பட்டி. காரணம் நீங்களா போங்க போங்க. செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவாய். 5வது மாதம் இருக்கும் பொழுது துடிப்புகள்ல சந்தேகம் வந்துச்சு. உன் மண்டையில சரக்கு இல்லாம பிள்ளைய உள்ளுக்கு வச்சு வளர்த்துக்கிட்டேன். 6வது மாதங்கள் வரக்கூடிய நேரத்துல உள்ளுக்கு நீர் குடம் கண்ணி குடத்து சம்பந்தமான ஆராய்ச்சியை பண்ணணும்னு சொன்னாங்க. பணம் இல்லைன்னு சொல்லி பயந்து நீங்க செய்யல. என்ன ஏன்னா நீ என்ன ஒரு பொம்பளையா? நீ ஒரு பொம்பளையா? முட்டா பையன் அவளை காலம் வா. வாமாச்சாமி வாமாச்சாமி வாங்க. பிள்ளைக்கு குரோமோசோம்களாகிய மரபு அணுக்கள் சம்பந்தமான விடைகள் இருக்குன்னு சொல்லி டாக்டர்கள் சொன்னாங்களா உங்களுக்கு? நீ என்ன படிச்ச? எம்எஸ்சி படிச்ச? எம்எஸ்சி சயின்டிபிக்கான படிப்பு தர. அதுக்கு நீ என்ன முடிவு எடுக்க? இப்ப இந்த பிள்ளைகளுடைய மூளையியல் நரம்பை தெளிவுபடுத்தி வாழ வைக்கணும். கொஞ்சம் திரபிகள் மூலமாக சரி பண்ணி உன் பிள்ளைய 4 பிள்ளைகளை போற வாழ வச்சு தரணும். சட்டமும் தெரியும், சயின்ஸும் தெரியும். பட்டப்போட்டு யாரானா வீர மகள் போராட முதலமுடியா நீ? இது ஒரு செடி குளமா? பக்கத்துல வா. உன் வீட்டுக்கார மண்டை சரியில்லையே, புரியுதா? கொஞ்சம் சிறுமைப்படுத்தி தர. ஒரு 3 முறை என்னைய பார்க்கலாம். பிள்ளை கொண்டாங்க. கர்மதாமிக்கு காரணம் சொல்லலாம். பலம் கணிந்து என்ன விஷயம்? வேலப்பர்னு ஒரு சாமி வராரு. எங்க இருக்காரு? அப்ப வேலப்பர் கோயிலுக்கு உங்க ஊருக்கு ஓடி போயிடலாமா? இன்னும் ஒண்ணு எங்க காரணம் எடுத்துக்கலாம். வேலப்பர் சாமி வெற்றி அடைந்த பெருமாள். என்ன வேணும் உனக்கு? நல்ல முடியாது. காரணம் எடுத்துக்கலாம். புகுந்த வீட்டை சார்ந்தவர்கள் உன் வீட்டுக்காரனை அடிக்கடி குழப்பம் பண்ணி பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க. எனக்கா உன்னுடைய ஒற்றுமையான வாழ்வுக்கு அவங்களே இளைஞருக்குரியவர்களாக இருப்பாங்க. இப்போ 3 வருஷ காலமாக கடன்களும் மனவேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. வீடு மாறணுங்கிற ஒரு மனக்குழப்பம் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பிறகும் கூட பிரச்சனைகள் தேர்தலுங்கிற ஒரு நினைப்பு. இதற்கிடையில இடையிடையே நெஞ்சு அடப்பும் படபடப்பும் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு தெரியாம குழம்பிக்கிட்டு. அதனால சொந்த வந்த பகையில செய்வன நடந்திருக்கு கோடாங்கி சொல்லுது. காரணம் விட்டுவா. உங்க எல்லையில நான் கரும்புக்காமி இருக்கேன். உண்மையா? நல்லா கும்பிட்டுக்கா. என்ன இந்த இன்னைக்கு உன் கடன் தீரும். வாழ்க்கையில மன அமைதி தோன்றும். உங்க வீட்டுக்கு போற உள்ள ஐயனார் கோயில் இருக்கா? என் குதிரை அப்படி கூடி போகுது. பேச்சு தாயி நான் கருப்புசாமி எல்லாம் அங்க இருக்கிறேன். இன்னும் 9 மாதங்கள் கழித்து என்னை பார்க்க வரும் பொழுது இதுக்கு தெளிவுபடுத்தார். அதுவரை என்னை தொடர்ந்து குறிச்சுக்காக வச்சாங்க. கருதானிக்கு பாபத்துல
வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்கா பாப்பாங்க. என்னடா வியாபாரம் நீ? இன்னொரு வியாபாரம் இருக்கு, அது யாரு? செல்லு கடை. ஒரு சிமெண்ட் போட்டு பூத்துனா தான் நீ கடையே வைக்க முடியும். சிமெண்ட் கடை காரமாடா கால் விட்டு கடை வச்சிருக்கீங்க இல்லையா? நான் கடன் வச்சிருக்கேடா தம்பி. உண்மையா கூட வேலை பார்க்குற ஆளே கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டு உடைய வண்டியை ஓட்டிட்டாங்க. சரிண்ணா? இப்போ உனக்கு வரக்கூடிய ரோடெல்லாம் இன்னொரு பக்கம் திருப்பதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு. என்னடா நான் போய் சொல்லலடா. அதனால ஒழுங்கான ப்ராஜெக்டுக்கு பணம் கொடுக்கணும். ப்ரொடக்ஷனுக்கு சரியான அமௌண்ட் இல்லாத வேதனையும் துயரமும் நடக்குது. வச்சிருக்க இடம் சரதானா இல்லையான்னு ஒரு சின்ன குழப்பம். இரும்பு கடை எங்கடா இருக்குங்க? கால் விட்டுவா சத்தம் கேட்கு. கணக்கு புழக்கு கணக்கு புழக்கு யூடிப்பா பண்ணுப்பா விஷயத்த சொல்லுவோம். இரும்பு கடந்து வச்சிருக்கியா? நமக்கு ஒரு செல்லு விடுற. ஒருத்தர் ஸ்டுடியோ வச்சிருந்தான். ஸ்டுடியோல வேலை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வந்துச்சு. அந்த ஆளை சொந்தமாக்கிட்டான். அதனால ஒரு பிரச்சனை வந்துச்சு. இது ஒரு கதை. நான் சொல்றேன் அது மாதிரி உன் கடைக்கு யாராவது வேலைக்கு வந்தா நீ அப்படி எதுவும் சொந்தமாக்கிட மாட்டிய. ஒழுங்கா எடுத்துக்கிடுவா அப்படி ஒரு விதி உனக்கு இருக்கு. வந்தா அப்படின்னு சொல்லியிருக்கேன். வந்துட்டாங்க அப்படின்னு நான் சொல்றீங்க. வந்தா அப்படி வரக்கூடிய அளவுக்கு உன் வியாபாரம் பெருகும். 2 லேடிக்கு உங்கள்கிட்ட வேலைக்கு வருவாங்க. நீ ஒழுக்கமா நடந்துக்கணும். கால் நிறுத்துவான். இப்பயும் உங்கள்கிட்ட அட்வான்ஸா வாக்கு வாங்கிக்கிறேன். அப்படியா? வாடகை செல்லம். இந்த தொழிலையும் அபிவிருத்தி படி தரணும். வேற ஒரு விஷயமும் கேட்கணும். என்ன வேணும் உனக்கு? குலதெய்வம் கொஞ்சம் கண்டபடி 1 2 3 4 தை 20ஆம் தேதி வந்து துணைக்கா பணம் வந்து சேரும். இந்தா வெற்றியாயுமே சந்தோஷம். செல்ல குடிச்சுக்கா பொதுத்து செல்லா விட்டு கனி வேண்டாமடா ஏவி அம்மா நல்லா புண்ணியம் பண்ணி பிள்ளைகள் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? என்னடா பிள்ளை? உன் குழந்தையா? காட்டுறா இன்னும் ஒரு தரம் சிவா உன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். 6 மாத காலங்கள் விடாப்பிடியா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் தோல் சம்பந்தமான நோய், என்ன நோய்? தோல் சம்பந்தமான அரிப்பு நோய், படபடையா வர்ற நோய், காய்ச்சல், தலைவலி, ஆயாசம், இப்படிப்பட்ட தள்ளாடுதல்லாம் இருக்கு. சாப்பிடாமலே ஒரு ஆளுக்கு வயிறு பெருசா இருக்கும். ஆனா சாப்பிட்றதுக்கு மறந்து வர. இது சாமி, இது உண்மையிலே இயற்கையா அல்லது கிரக கோளாறா இல்லாட்ட வேற எதுவும் யாரும் தெரிஞ்சுட்டாங்களா எனக்கு தெரியணுமே கேட்க. ஒரு மாறுபாடு நடந்திருக்கு. மாத்தி தெளிவுபடுத்தாரேன். கோயிலுக்கு பௌர்ணமிக்கு கூட்டுவா. சரியாயிட்ட வெற்றி அடைந்து வருவாய். சென்று வா. கர்மதாமிக்கு நீல நீரம் ஊட்டி கோத்தகிரி பக்கம் நீலகிரி, கோத்தகிரி பக்கம் நீலகிரி. காப்புறம் பிள்ளையுமா உன் வீட்டு எல்லைக்குள்ள போனேன். பக்கத்துல வந்து உட்காரியா? எல்லைக்கு போறவனே நான் கருத்தாம இருக்கேன். உங்க இல்லையா?
அதே மாதிரி பக்கத்துல ஒரு அம்மன் இருக்கேன், பேச்சுதான் இருப்பா. நீ என் மேல ரொம்ப பக்தி உடையவன், அதனால என்ன நினைச்சி யாருக்காவது கருத்தாய் பார்த்துக்கொள்ள நல்லாரியா அப்படி நீ சொல்லுவேன், அவன் நல்லா இருப்பான். உடனே திருநீர் எடுத்து கொடுத்து பூஜை சொல்லுவேன், அவன் சரியாயிருவான். இப்படிப்பட்ட அளவுக்கு உன் வீட்டுக்குள்ள இருக்கு. அப்படி இருந்தும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பணமும் நல்லாரியே கருத்தாமி, நான் இருக்க இடம் கூட பரிபீரமோடு பயந்துட்டு இருக்கிறேன்னு கேட்டேன். காரணம் பட்டுக்கோட்டை பக்கத்துல கொட்டை பாக்கு வித்தவன். வேற என்னப்பா வேணும்? அறகுறையான நிலையும் பாதிக்கப்பட்டது. இந்த வாழ்க்கையை செம்மையாக்கி வாழ வச்சா போதுமா? அந்த வாழ்க்கை தேராது. புதிய வாழ்க்கையை தாரேன், ஜெயிச்சு தாரேன். அப்படி இல்லைன்னு சொன்னா வேற மாதிரி நடக்கும், குழப்பம் வரும். கணவனுமா மனதை திருத்துவாய் வெற்றி அடையும். ஆமா, உங்க பக்கமே சார்பா. எங்கப்பா? ஊட்டியா கூடலூரா? கூடலூர். 1 2 3 4 ஊட்டிக்கு மேல போகுது வண்டி. நடந்துரும். கூடலூர் பந்தலூர் கூடலூர் காட்டுங்க. என்ன வாங்கினேன்? என்ன நமக்கு என்ன வேணும் உங்களுக்கு? நடக்காது. இப்ப யார்கிட்ட ஏற்பாடு பண்ணிக்கோ அவங்க ரிட்டர்ன் வாங்கிட்டு டிசம்பர் 24ஆம் தேதிக்கு மேல இன்னொரு ஆக்ட் அப்ளை பண்ணுங்க. கருத்தாமி நான் இருந்து அவனை போக வச்சு பல லட்சங்களை நான் வெற்றியாக சந்தோஷம். நம்ப கூடாதுடா சேட்டை காலப்பைய சிரிக்கல சொல்லி கொடுவேன். ஒழுங்கா கருதாமிக்கு டிசம்பர் 29க்குள்ள கொடுக்கும் இல்லையா? வேற இடத்துல கொடுக்கும். கருதாமிக்கு உடல்நிலை பாதிப்பால வேதனைப்பட்ட யாருப்பா? ஞான பெரும் தகையே பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆஸ்திக்கும் உங்களுடைய இடத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு சாமி சொல்லுது. உண்மையா? அதுக்கு நீங்க வாடகை கொடுக்கலீங்களா? சொந்தமா இருந்துட்டு வாங்கிக்கிட்டீங்களா? காலி பண்ணு சொல்லுதாங்க. நீங்க செஞ்சது தப்பு தானே. ஆனா நீண்ட காலம் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த வார்த்தை வந்துருக்கு. அவ்வளவுதானே? சரி, உங்களுக்கு இடத்த மாத்தி தரேன். வேற இடத்துல உங்களை நல்ல வாழ வைக்கும். 1.5 ஆண்டு காலங்களாக இடுப்புக்கு கீழே யூரின், கிட்னி, முட்டு வலி, தசை, எறும்பு, நரம்புகள் இவைகளெல்லாம் பாதிப்பாங்க. இதுக்கு செய்வன வச்சிருப்பாங்க. நீ கற்பனை பண்ணலாம். நான் உண்மையானவன் அப்படி உனக்கு நடக்கிறப்பா. இது இயற்கையா வந்து பாதி. இது குணமாகி உன்னை நான் நல்லா வாழ வச்சு தந்துடுறேன். காரணம் மகனே, கர்மதானிக்கு வேற என்ன வேணும் உங்களுக்கு? முனீஸ்வரன் ஒரு சாமி வராரு. எங்க இருக்காரு? இருக்காரு. மாரியம்மான ஒரு தாய் வராரு. அவ எங்க இருக்கா? உங்க ஒரு டீ கடை தெரியுது, அது எங்க இருக்கு? ஒரு இடத்துல இருந்து உனக்கு பணம் வரணுமே, வந்துருச்சா? நான் வர வச்சுட்டேன். வேலைக்கா கஷ்டத்தை திட்டுத்தாரே, உடலையும் நல்லா ஆகிட்டாரேன். கடனை தீர்த்துதான். என்னமா வேணும்? ஒரு பிள்ளைய நல்லா வாழ வைத்தாரு. இன்னொரு பிள்ளை இஷ்டப்படி வெளியூர்ல போய் வாழும்.
இங்க நிக்க கூட போறேன் குமிழியா உங்களுக்கு குமிழி இதெல்லாம் உட்கார்ந்து செயினை போட்டுடுப்பா செயினை போட்டு கர்மதாமிக்கு அரோகரா உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். அவன் யாரு துணையும் இல்லாம அத்தரஞ்சு நிற்கக்கூடிய விதி உடையவன் உன் வீட்டுக்காரன். அதனால அவரோடு சேர்ந்து வாழக்கூடிய நிலைகள் உனக்கு இல்லை. தை மாதம் 20ஆம் தேதிக்கு உட்பட தெளிவான ஒரு தீர்ப்பையும் தந்து உன் வாழ்க்கையை நல்லாக்கித்தாரேன். பக்கத்துல அந்த இடத்தையும் வித்துக்கலாம், ஜெயிக்கிறேன். குழந்தைய கொண்டா போடி போடி. நான் முன்னே சொல்றேம்மா, ஏலக்காய் தோட்டம் போடி. தம்பி நீ என்னை கூப்பிடுறது உண்மைதான். உன்னுடைய எல்லை கூட போய் பார்த்தேன். ஏற்கனவே உன்னுடைய இடங்கள்ல நிறைய விலங்குகள் பிரச்சனைகள் இருந்துச்சு. அதையெல்லாம் நீக்கி இப்ப என் துணையால இப்பதான் நீ முளைச்சு வந்திருக்க. ஆனா இன்னும் ஒரு இடம் நான் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் சாமி. அதை நீ வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்ற. காரணம் பாப்பா அந்த இடத்து எல்லையில போடு. எத்தனை தந்திருக்கேன்? 4 மாத்திரம் உனக்கு ரெஜிஸ்டர் ஆயிடுவா. அதே போடி பொருளை பேசுறானே, கோடிக்கணக்கான பணத்தை கேட்க விட்டு கோடியில பேச நீ போடியா போடியா? மச்சரை எங்க இருக்கான்? மச்சரை மலையடி மலைக்கான மச்சரை இருக்கானா? காரணம் கிணங்கி நிக்காரா? பையனங்கப்பா ஏமா வந்திய? ஆர்டரை வர வச்சா போதுமா? மாற்ற மாட்டிய? அந்த ஆர்டர் வளர்த்து அந்த இடத்தை வித்துடலாம். அவ்வளவுதானே? காண முடியும். வெற்றியாகித்தார ஆர்டர் வந்தோட ஜெயிச்சுக்கா. நான் கேட்டதை கர்மதாமிக்கு அதே போடியல்ல ஏலக்காய் தோட்டம் கால் விட்டுலாம். என்னப்பா வேணும் உனக்கு? கண்ணமுடு கண்ணமுடு. உன் மனைவியினுடைய உடல் இயல்புகள் சரியில்லை. உயிர்கண்டம் காப்பாய்த்தாரேன். இன்னொரு 28 நாளையில தெளிவான ஆரோக்கியமும் தெளிந்து நடக்கக்கூடிய விஷயத்தையும் படித்ததா போதும்ல. காரணம் கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு கனியை கொண்டு போ. சர்வ ஆரோக்கிய சக்தி அது இருக்கு.